பெற்று பனைவான் அவனே உலகினை பெற்று பனைவான் அவனே பிறவி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் ஏரோலி சக்கரம். இன்று நாம் 1259வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. ஞானமதாக விரிந்தது சக்கரம் ஞானமதாயிடும் பிந்துவும் நாதமும் ஞானமதாயிடும் அப்பதி யோசனை ஞானமதாக விரிந்தது எழுத்தே. ஞானமதாக விரிந்தது சக்கரம் ஞானமதாயிடும் பிந்துவும் நாதமும் ஞானமதாயிடும் அப்பதி யோசனை ஞானமதாக விரிந்தது எழுத்தே. இந்த பாடலின் விளக்கமாக 1258 உள்ளபடி சாதகர்களுக்குள்ளிருந்து மேலெழுந்து வந்து உலகமாகவே விளங்குகின்ற ஏழொலி சக்கரமானது அண்ட சராசரங்களில் இருக்கும் அனைத்து உலகங்களாகவும் ஆகிவிடுகின்றது. அந்த சக்கரத்தோடு வெளிச்சமும் சத்தமும் இறைசக்தியும் எழுத்து வடிவமும் ஒன்றாக சேரும்போது, நல்லா கவனிக்கணும், சக்கரம் வெளிச்சம் சத்தம் இறைசக்தி எழுத்து ஒன்றாக சேரும் பொழுது அதிலிருந்து வெளிப்படும் எழுத்தானது பலவிதமான உலகங்களாக விரிந்து சிந்திக்க முடியாத அளவு பல யோசனை தூரத்துக்கு பரவுகிறது அப்படின்னு இதில் சொல்றாங்க. இன்னொரு இதுல பார்த்தோம்னு சொன்னா, மேலே விளங்குகின்ற 144 அறைகளை உடைய மண்டலமே உலகமாக விரிவடையும். அதில் விளங்குகின்ற நாதமே உலகமாக விரிவடையும். அது இறைவனின் சங்கப்பத்தால் உலகமாக விரிவடையும். சூரிய சந்திர மண்டலங்களில் உள்ள நுட்பமான ஒளியே இந்த பருவுடலாக விரிவடையும் அப்படின்னு சொல்றாங்க. வாருங்கள் ஐயா, அர்த்தனர் ஐயா, வணக்கம். கௌரி அம்மா வாங்கம்மா, நீங்க தளத்தை நடத்துங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. மந்திரம் 1259. ஞாலமதாக விரிந்தது சக்கரம் ஞாலமது ஆயிடும் விந்துவும் நாதமும் ஞாலமது ஆயிடும் அப்பதி யோசனை ஞாலமதாக விரிந்தது எழுத்தே. அதுக்கான டிரான்ஸ்லேஷன்: The physical elements of ether, air, fire, water and earth are symbolized respectively in the bija letters Ha, Ya, Ra, Va and La. These bijaksharas have their being in Shiva. ஞாலமதாக விரிந்தது சக்கரம். பிந்துவும் நாதமும் ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இயக்கத்துக்கு வரணும், ஒரு விஷயம் இயக்கத்துக்கு வரணும்னாலே அந்த பிந்துவும் நாதமும் வந்துடுது. பிந்துவும் நாதமும் வந்துட்டா அந்த 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 இடத்துல இருக்க அக்ஷரமான அந்த லெட்டர், அந்த எழுத்துக்கு சக்தி கிடைச்சி அந்த இடமே உருவாக்கத்துக்கும் இயக்கத்துக்கும் தயாராகிடுது. அதனால அது உலகமாக விரிஞ்சது. நம்ம அந்த 7 அந்த நமக்குள்ள இருக்க 7 உலகமா எடுத்துக்கிட்டாலும் சரி, 7 சக்கரங்களும் ஒவ்வொரு உலகமா இருக்கு. நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் சக்கரம் வந்து பூலோகமா இருக்குன்னு பார்த்தோம், நம்ம பூமியா இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த சக்கரத்துக்கு அது மேலே ஏரோலி வந்து மேலே ஏறனா அங்கேயும் நாத பிந்து வரும், அந்த இடமும் இயக்கத்துக்கு வரும். அங்க இருக்கிறது வந்து அதுவும் ஒரு உலகமா விரிவடையும் அப்படிங்கிறதான் பார்க்குறேன். இதை நம்ம உள்ள பார்த்தாலும் சரி, வெளியில இருக்க அண்ட சராசரங்கள்லையும் பார்த்தாலும் சரி, இப்போ புவர்லோகம் சுவர்லோகம்னு இருக்குன்றாங்க, அந்த விஷயத்துலையும் பார்த்தாலும் சரி. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல பொருளாக எது இருக்குன்னா நாத பிந்து தான் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஞாலமதாயிடும் விந்துவும் நாதமும், அதுதான் எல்லா உலகமுமே ஃபர்ஸ்ட் எதில் வரும்னா அங்கே விந்துவும் நாதமும் வந்துருச்சுன்னா அந்த இடம் வந்து இயக்கத்துக்கும் உருவாக்கத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஞாலமதாயிடும் அப்பதி யோசனை,
இந்த யோசனைங்கிறத தூரத்தையும் சொல்றாங்க. அப்புறம் நான் வந்து இங்க வந்து தூரன்றத பார்க்கறத விட அந்த ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா? ஒரு அந்த அந்த இப்ப நேத்து பார்த்தோம் விநாயகர் பார்த்தோம். மூலாதாரத்துக்கு. அது மாரி அடுத்தடுத்த சக்கரம் வரும்போது அந்த பதி என்ன இன்டென்ஷன்ல அந்த உலகத்தை இயக்கணும்னு இருக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த எனர்ஜி இது வந்து எப்படி அந்த நாத பிந்து என்ன குடுக்கும்னா, எனர்ஜி தான் குடுக்கும் இல்லையா? நாத பிந்து ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா, அடுத்தது அந்த ஓங்கார ஒலியோட சிவம் சக்தி சேர்ந்து உயிர்களும் வந்துருச்சுன்னா, அந்த என்ன இன்டென்ஷன் அவங்களுக்கு இயக்க அந்த ஐந்தொழில்கள் செய்ற இறைவனா இருக்கிறப்போ, அவங்க என்ன செய்யணும்? அந்த உலகத்த வச்சு என்ன இப்ப தேவலோகமா இருந்தாங்கன்னா, அவங்க எந்த மாரியான இயக்கம் இருக்கணும்? அப்படின்றது இருக்கும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாரி அந்த உலகம் வந்து விரிவடையும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அது வந்து எழுத்தோட ஓசை அந்த யோசனைங்கிறத அந்த எழுத்தோட ஓசையாவும் பார்க்கலாம். இல்ல அந்த யோசனையாவே அவங்களோட எண்ணம் அந்த பதியோட இயக்கம் எதை நோக்கி இருக்கோ அதுபடி அந்த உலகம் விரிவடையும். ஏன்னா ஒரே மாதிரியா எல்லா உலகமும் விரிவடையாது இல்லையா? அந்த அந்த பீஜாட்சர எழுத்துக்கானது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உலகம் விரிவடையும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேங்க. இது சரியா என்னன்றதை நான் பின்னாடி பேசுறவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறேன். ஞாலமதாக விரிந்தது எழுத்தே. அதான் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் உள்ள பீஜாட்சர மந்திரம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உலகமாக அந்த ஞான பிந்து இயக்கத்துக்கு எல்லா சக்கரங்களையும் எல்லா உலகத்தையும் இயக்கத்துக்கு கொண்டு வர்றது வந்து அந்த நாத பிந்து தான். அந்த ஏரொலியிலிருந்து வர இந்த நாத பிந்து மேல வர்றதே அந்த ஏரொலியால தான் இல்லையா? அதனாலதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து 1259. கௌரிமா அவங்களுடைய புரிதலை அவங்களுடைய விளக்கத்தை சொல்றது கேட்டோம். என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். ரத்னா ஐயா கீழே இருக்கிறாரு. நான் இன்வைட் கொடுத்துருக்கேன், வரலன்னா. தெரியல. சரி, என்னுடைய தெளிவுக்காக நான் பாடலை ஒரு முறை வாசிக்கிறேன். ஞாலமதாக விரிந்தது சக்கரம், ஞாலமதாயிடும் விந்துவும் நாதமும், ஞாலமதாயிடும் அப்பதி யோசனை, ஞாலமதாக விரிந்த எழுத்தே, விரிந்ததெழுத்தே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த உலகமாக எங்கனம் அது விரிந்தது அப்படின்னா ஒரு உருவகம், நம்ம வந்து இது வரிசையா பார்த்திருக்கோம். ஊழிக்காலத்திற்கு பிறகு எங்கனம் இந்த உலகம் பரவ தொடங்கியது அப்படிங்கும்போது நம்ம சொன்னோம். அவருடைய சித்தத்துல தோன்றின ஒரு எண்ணம், இந்த உலகை படைக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்பம்னு சொல்லுவோம். அது இச்சைன்னு கூட சொல்லக்கூடாது. ஒரு சங்கல்பம், ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணம் வடிவமாக மாறியது தேவியினுடைய பெருங்கருணையினால். அது தேவியாக மலர்ந்தது. அப்ப இறைவனுடைய பெரும் கருணையினால் மலர்ந்த எண்ணம் தேவியாக மலர்ந்தது. அந்த தேவியினுடைய இயக்கமாக இந்த உலகம் சக்தி மயமாக மாறியது அப்படின்னு நம்ம இது முன்னாடி பார்த்தோம் நம்ம. அப்போ இந்த இயக்கம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு அண்டத்துல பார்த்தோம். அதையே வந்து பிண்டத்துல பார்க்கலாம். ஞாலமதாக விரிந்தது சக்கரம் அப்படின்னா எது சக்கரம்? நம்மதான் சக்கரம். இத புறத்துல என்ன சொல்றது, உலோகத்துல வச்சு விதவிதமான கோணங்களோடு நம்மால் புறமாக காண முடியும். அது ஒரு வகையான அதுவும் ஒரு புத்திதான். ஆனா முக்கியமா என்ன அப்படின்னா நம்மதான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த எந்த ஒரு சக்கரம் ஆகட்டும், நம்ம இது வரைக்கும் நிறைய சக்கரம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? அந்த பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை சக்கரங்களிலும் எங்கனம் நம்ம பஞ்சாட்சரம் பார்க்கும்போது பார்த்தோம் அத்தனை சக்கரங்கள்.
அந்த சக்கரங்களை எங்கன அமைச்சோம், எத்தனை வகையான சக்கரம் இருந்தது, எந்தெந்த அறைகள்ல எந்தெந்த அறைகளை எங்கனம் நிர்மாணித்தோம் அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஞாலமதாக விரிந்தது சக்கரம். அப்போ ஒரு 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 ஸ்பெசிபிக் விஷயம் நமக்குள்ள விரிந்து இருக்கிறது. ஞாலமதாயிடும் விந்துவும் நாதும். அப்படி அது விரியும் பொழுது எதனால் எது உலகமாக மாறும்? விந்துவும் நாதமும் உலகமாக மாறும். அப்போ இதுக்கு இந்த இந்த சக்கரத்திற்கு இது ரொம்ப சூட்சமமான விஷயங்க. ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையானது. எப்படின்னா, ஒரு டயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சைக்கிள் டயர் இருக்கு. இந்த சைக்கிள் டயரு உள்ளுக்குள்ள டியூப் இருக்கும் இல்லைங்களா? அந்த உள்ள டியூப எனி 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 டயர் வச்சுக்கோங்க. காருக்கு உண்டான டயரா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டியூப வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அத காத்தே இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு பஞ்சர் கிஞ்சர் பார்த்துட்டு இல்ல புது டயர் வச்சுட்டு உள்ள வச்சு சீல் பண்ணிடுவோம். பண்ணிட்டு காத்து அடிப்போம். காத்து அடிச்சாதான் அது டயர், இல்லைன்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அது வாட்டுக்கு ஒண்ணுமே இல்லாம ஜீவனே இல்லாம அது வாட்டுக்கு இருக்கும். அப்புறம் அப்ப அதுக்கு பேரு டயர் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு உண்டான உபயோகம் இல்லை இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த சக்கரம் விரிந்தது எப்பொழுது ஞாலமாக மாறும் என்று சொன்னால், விந்துவும் நாதமும் விளங்கிடும் பொழுதுதான். அதுதான். அப்போ எது ஞாலம்? இந்த சக்கரம் ஞாலமா, இல்ல இந்த விந்துவும் நாதமும் ஞாலமா அப்படின்னு கேட்டா, உலகமா, அது முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு கேட்டா, திருப்பி கோழி முக்கியமா முட்டை முக்கியமான்னு நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ சக்கரத்துக்குள்ளே அந்த விந்துவும் நாதமும் விளங்குவதால் அது இந்த உலகமாக மாறுகிறது. அப்போ இந்த 3 விஷயமும் உலகமாக மாறுகிறது. சக்கரம், விந்து, நாதம். விந்து நாதம் எங்கனும் உலகமாக மாறுவது அப்படின்னாக்க, எங்கும் பறந்து இருக்கக்கூடிய இந்த பேரண்டத்தோடு கலந்திருப்பதுதான் இந்த இடத்துல நம்ம ஞாலமாக விந்துவும் நாதமும் மாறுகிறது. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒளியோடு நம்முள்ளே இருக்கக்கூடிய இந்த சிறு பிண்டத்தில் இருக்கக்கூடிய அசைவு ஒத்து போகிறது. அப்போ அந்த ஒத்திசைவு ஏற்படும் பொழுது நாம் உலகமாக மாறுகிறோம். அதுதான் சொல்றாரு, ஞாலமதாயிடும் அப்பதி யோசனை ஞாலமதாக விரிந்தது எழுத்தே அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல அப்பதி யோசனை அப்படிங்கும் போது இறைபரம்பொருள் எண்ணத்தினால் விளைந்த ஞாலம் உலகம் அப்படின்னு ஒரு பார்வையில பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம முழுக்க முழுக்க பிண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியது. ஏன்னா ஞாலமதாக விரிந்தது சக்கரம் அப்படின்னு அங்கிருந்து கீழே கட்டவரல கொண்டு அழுத்துற மாதிரி நம்ம உடம்புல கொண்டு நிப்பாட்டிட்டாரு, அந்த சக்கரத்துல கொண்டு நிப்பாட்டிட்டாரு. அப்ப அந்த சக்கரம் அப்படிங்கிறத நம்ம இந்த பிண்டமாக பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அப்பதி யோசனை அப்படிங்கும் போது எது யாரும் பதினா தலைவன். அப்ப இந்த இடத்துல அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி அவனுடைய பெரும் கருணையினால் இந்த அவனுடைய அணுவாக விளங்கக்கூடிய இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த சிறு துகள் இருக்குல்ல, அது என்ன ஆகுதா அப்படின்னா இந்த உலகத்தோடு கலந்து விடுகிறது. அப்ப இந்த நான் என்கின்ற எண்ணம், நான் அம்மா இல்ல, நான் அப்பா இல்ல, நான் அப்பா இல்ல, நான் மகள் இல்ல, நான் மருமகள் இல்ல, நான் பாட்டி இல்ல, நான் பேரன் இல்ல, நான் பேத்தி இல்ல, எதுவுமே இல்ல, இந்த உடம்பு இல்ல, இந்த உடம்பு இருக்கு ஆனா அந்த உடம்புதான் நான் இல்ல, அவ்வளவுதான். அந்த ஒரு எண்ணம் அப்பதி யோசனை. அப்ப தனக்குன்னு ஒரு யோசனை வராது. உலகத்திற்கான ஒரு இந்த பறந்து விரிந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாயிடும். ஞாலமதாக விரிந்தது எழுத்தே அப்படின்னு. அப்படி வரும் பொழுது நம்முள்ளே தோன்றக்கூடிய அந்த ஓர் எழுத்து. அப்ப அது அந்த பீஜம் என்ன? இந்த பீஜத்தை நம்ம எல்லா இடத்துலயும் பிடிக்கலாங்க, எல்லா இடத்துலயும் பிடிக்கலாம். நான் அன்னைக்கே சொன்னேன், பிருத்விக்கு ஒரு பீஜம் இருக்கிறது, லம் வம் ரம் யம் சம், இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அப்ப இதெல்லாம் சொல்லும் போது இந்த 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 உயிர் எழுத்து என்று சொல்லக்கூடிய அதை விட இந்த உயிர் மெய் எழுத்துல வரக்கூடிய இந்த மகார குறுக்கமாக இருக்கக்கூடிய
அந்த இந்த மகர மெய்யாக இருக்கக்கூடிய அந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த எழுத்து சேரும் பொழுது இந்த உலகத்தோடு நாம் கலந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மையை நாம் அடைந்து விடுவோம். அதுதான் இந்த 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 எப்படி இந்த உலகத்தோடு கலந்திருக்கிறது அப்படின்னா, உம் எப்படி சொல்றது, நீங்க நீங்க நம்ம உம், கனவுல இந்த நிலை கிடைச்சிருக்கும். எல்லாருக்குமே இருந்திருக்கும். இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. ஏன்னா நினைவுல ஒரு பெரிய இடத்துல இருந்து குதிக்கிறதோ வைக்கிறதோ அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஆனா நீங்க கனவுல ஒரு இடத்துல இருந்து குதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கனவு வரும். எப்படி வரும் அப்படின்னாக்கா, மேல இருந்து ஏதோ ஒரு பெரிய மலையில இருந்து உள்ள பள்ளத்துல குதிக்கிற மாதிரி வரும். அப்படி குதிக்கும் போது எத்தகைய உணர்வு நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வேற எந்த சிந்தனையும் இருக்காது நமக்குள்ள. பய உணர்வுங்கிறது ஒரு கட்டத்துல இருக்கும். ஆனா அதை தாண்டி நீங்க உள்ள போய் பாருங்களேன், நம்மளுக்குள்ள வேற எந்த சிந்தனையுமே இருந்திருக்காது. அந்த கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு 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 தன்மைதான் இருக்கும். இது நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்னான்னு தெரியல. இது இல்லைன்னா நம்ம இந்த யாராவது இந்த பேராசூட் பண்ணக்கூடிய அப்ப கூட உயிர் பயம் இருக்கும் நமக்கு. கனவுதான் சரியான. கனவுல இருக்கக்கூடியதை நாம் உணர்வாக புரிந்து கொள்ள துவங்கினோம் என்றால் அது ரொம்ப அற்புதமான மாற்றங்களை நமக்குள்ளே சொல்லும். ஒரு கனவு கண்டோம் அப்படின்னா அந்த கனவு என்ன மாதிரியான உணர்வுகளை நம்மளுள்ள ஏற்படுத்தியதுன்னு முதல்ல பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது ஒரு சூட்சுமம். நான் இப்படி கனவு கண்டேன் அப்படிங்கிறத தாண்டி அந்த கனவு நமக்கு எந்த உணர்வை தந்தது அப்படிங்கும் போது அந்த கனவை நம்மளால மிக எளிதா புரிந்து கொள்ள முடியும். இதான் கனவுனோட சூட்சமம். அதை தாண்டி இத மாதிரியான அனுபவங்களை நாம் பிரித்து பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் அப்ப நம்ம எப்படி இருந்தோம், அந்த கனவு நமக்கு எப்படின்னா பய உணர்வை தந்ததா ஆனந்தத்தை தந்ததா அப்படிங்கிறது கனவு முடிஞ்சப்பறம் நம்ம யோசிக்கிற விஷயம். அந்த கனவுல இன்னும் உள்ள போய் நம்ம எங்கன்னா அதை உணர்ந்தோம் அப்படின்னு நம்ம புரிய ஆரம்பிச்சிட்டோம்னாக்க நம்ம இந்த கான்சியஸ் ஸ்லீப் அப்படிங்கிற இடத்துக்கு ரொம்ப எளிதா நம்மளால போக முடியும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க நாமும் அந்த கனவும் வேறல்லாது அதுல ரொம்ப கான்சியஸா நம்ம பயணிப்போம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஞாலமதாக விரிந்த எழுத்தே. அப்ப அந்த எழுத்து எதுவாக மாறும் என்றால் இந்த உலகமாக மாறும். அந்த அந்த எழுத்துக்கள்னு சொல்லல இந்த இடத்துல, அவ்வெழுத்தே அப்படின்றார். அப்ப அது ஒரு எழுத்து. அந்த எழுத்து எங்கன மாறும், இந்த உலகமாக மாறும். எப்பொழுது இந்த சக்கரத்திற்குள் விந்துமும் நாதமும் டாமினேட் பண்ணுவது. அதனாலதான் ஞாலமதாயிடும் அப்படின்றாரு. அதுவே உலகமாக விரியும் பொழுது என்ன ஆகும், இந்த மனதில் உள்ள அத்தனை யோசனைகளும் போய் இந்த உலகமும் நாமும் வேறல்ல என்ற எண்ணம் பிறந்துவிடும். அப்ப கிட்டத்தட்ட இறைநிலையில் சரணாகதி அடையக்கூடிய ஒரு தன்மை, அதை தரக்கூடிய ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அது என்ன எழுத்து, அது எப்படி அதை பிடிப்பது அப்படிங்கிறதையும் வரிசையா சொல்லுவாரு. திருமூலர் ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லாம இருக்க மாட்டார், கண்டிப்பா சொல்லுவாரு. சோ அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரம் இது உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலை சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிச்சுட்டேன். இதுல ஏதாவது கேள்வி இருந்தா பார்க்கலாம். நன்றிங்கம்மா, நல்ல தெளிவான விளக்கம்மா. ஒவ்வொன்றையும் எடுத்து நல்ல உதாரணத்தோடு சொன்னீங்க. நன்றிங்கம்மா. இந்தியாம்மா வாங்கம்மா, வணக்கம். இந்தியாம்மா கேக்குதுங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1259வது திருமந்திரம். உலகமதாகி ஒளி அதே ஆகி. திருமந்திரம். ஞாலமதாக விரிந்தது சக்கரம், ஞாலமதாயிடும் விந்துவும் நாதமும், ஞாலமதாயிடும் அப்பதி யோசனை, ஞாலமதாக விரிந்த எழுத்தே. 144 கட்டங்களுடன் அமைந்த சக்கரமே உலகமாய் விரிந்தது.
விரிந்த உலகில் ஒளி ஒளியாய் நின்றது. பல காத தூரம் பறந்து நின்ற அச்சக்கர வலிமை அதில் அமைந்த எழுத்தே ஓசை ஒலியே என்க. யோசனை என்பதன் பொருள் காத தூரம். ஞாலம் என்றால் உலகம். கழக வெளியீட்டில் நுட்பமான விளக்கத்தை நல்கியுள்ளார் உரையாசிரியர். 144 அறைகளோடு கூடிய சக்கரமே உலகமாக விரிந்தது. உலக முதலாக நிற்பதும் நாத விந்துக்களாகும். ஞானமும் யோசனையாகிய ஓர் நீட்டல் அளவையை கொண்டது. ஞானமதாக விரிதற்கு காரணமாக உள்ளது ஓசை என்று நுட்பமான பொருளை எழுதியுள்ளார் உரையாசிரியர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். அருமைமா, நன்றி. அர்த்தநாரி ஐயா வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம். இதுல நிறைய விளக்கம் இருக்கு. ஏன்னா கடைசியில எழுத்தே அப்படின்னு சொல்றாருல்ல, அந்த எழுத்துலதான் எல்லாமே இருக்கு. அதாவது இந்த உலகத்தை தோற்றுவித்தல், அதாவது முதல்ல பிரளயத்துல இருந்துதான் தோற்றுவிப்பாங்க. அந்த பிரளயத்துல மகா பிரளயத்துல இருந்து தோற்றுவித்தல், அதுக்கப்புறம் காத்தல், அப்புறம் ஒடுக்குதல், அதை அழித்தல் அப்படின்னு சொல்றோம். நம்ம நூல்லையும் அப்படி இருக்கு. ஆனா அது அழித்தல் கிடையாது, அது ஒடுக்குதல். ஏன்னா ஒன்று இன்னொன்றாக மாறும் அப்படிங்கிறது தான். அதனால அது ஒடுங்கும். இப்ப நம்ம பேப்பர்ல இன்னைக்கு எவ்வளவு செலவு அப்படின்னு எழுதி வச்சோம்னா அது பேப்பரை அது ரொம்ப முக்கியமானதா தெரியும். அடுத்த நாள் அது வேணான்னு தூக்கி போட்டோம்னா அது குப்பையாயிடும். அது குப்பையா மாறுமே தவிர அது அழியாது. மறுபடியும் போய் மெஷின்ல அரைச்சி பேப்பரா தான் வரும். அதில் ஒடுக்குதல் அப்படிங்கிறது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், அப்புறம் மறைத்தல், அருளல். இந்த 5 தொழிலையும் செய்வதற்கு எங்கே இருந்து செய்கிறார் அப்படின்னா சுத்த மாயா போனத்துல இருந்து இறைவன் செய்வாரு. ஆனா செய்யறதுக்கு ஒண்ணு வேணும்ல. இப்ப குயவன் பாண்டம் செய்யறான்னா அதுக்கு மண் வேணும். அது மாதிரி எல்லா உலகங்களையும் 5 தொழில்களையும் எல்லா உலகங்களையும் படைப்பதில் தொடங்கி 5 தொழிலையும் செய்யறதுக்கு எது அவருக்கு பயன்படுது அப்படின்னா எழுத்து தாங்க பயன்படுது. அது கூட ஒரே ஒரு எழுத்துல இருந்துதான் எல்லாத்தையுமே செய்றாரு. அது என்ன எழுத்து அப்படின்னா அ அப்படிங்கிற ஒரு எழுத்து தான். அந்த ஆ அப்படிங்கிற எழுத்துல இருந்துதான் எல்லா பிரபஞ்சங்களையும் இறைவன் படைக்கிறான், காப்பாற்றுகிறான், ஒடுக்குகிறான், மறைக்கிறான், அருள்கிறான். இவ்வளவுதான். இதுதான் அப்பதி. இப்ப இது எவ்வளவு தொலைவானது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அதனாலதான் அந்த யோசனை அப்படிங்கிறது. இந்த பாட்டை ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். எப்படி ஏன் நுட்பமா கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, 2வது வரியிலையும் 3வது வரியிலையும் தான் ஆயிடும் அப்படிங்கிறது இருக்குங்க. முதல் வரியிலையும் 4வது வரியிலையும் ஆயிடும்ங்கிறது இல்லை. அங்கெல்லாம் ஆக அப்படிதான் இருக்குது. அதனாலதான் என்ன அர்த்தம்னா, ஆக அப்படின்னா முதல் ஆகங்கிறது தோற்றம், 4வது வரியில ஆகங்கிறது விரிவு. இதுல என்னன்னா, கண்ணதாசனுக்கு கம்பராமாயணத்துல 12,000 பாட்டு மனப்படமா தெரியும். கண்ணதாசனுக்கு தெரியும், வாரியார் சுவாமிகளுக்கு தெரியும், ராப்பி சேது பிள்ளைக்கு தெரியும், நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கு தெரியும். மொத்தம் 4 பேருக்கு தான் தெரியும்னு இலக்கிய வரலாறு சொல்லுது, நான் சொல்லல. அப்படி 12,000 பாட்டையும் மனப்பாடம் பண்ண கண்ணதாசனே சொல்வாரு, கன்னித்தமிழ் கண்டதொரு திருவாசகம்னுவாரு. அந்த திருவாசகத்துல 2வது தலைப்பு கீர்த்தி திருவகவல். மொத்தம் 51 தலைப்பு இருக்கும். அதுல முதல் தலைப்பு சிவபுராணம், 2வது தலைப்பு கீர்த்தி திருவகவல் அகவல். அந்த கீர்த்தினா புகழ சொல்றது. அதுல
மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு, தில்லை மூதூர் ஆடிய திருவடி. இன்னைக்கு தாங்க சிதம்பரம் சொல்றோம். திருவாசகத்துல சிதம்பரங்கிற வார்த்தையே கிடையாது. நீங்க இருந்தா சொல்லுங்க, தில்லைன்னு தான் இருக்கும். சிதம்பரம்ங்கிற வார்த்தை முதல்ல இருக்கிற இலக்கியம் திருமந்திரம் தான். திருவாசகம் வரைக்கும் சிதம்பரங்கிற வார்த்தை கிடையாது. தேவாரத்திலையும் இல்லை, திருவாசகத்திலையும் இல்லை. இருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அந்த தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அந்த திருவடி ஆடுது அப்படிங்கிறது எதுக்குன்னா 5 தொழிலையும் செய்யறதுக்காக தான் அது ஆடுது. இப்ப நமக்கு கூட இதயம் அசையுது, ரத்தம் மூவ் ஆகுது, இது எல்லாமே நடனம் தான். இந்த இதயத்தோட நடனம் நின்றுடுச்சுன்னா வெளியில ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ரைட்டுங்களா? அது மாதிரி வீட்டுக்கு வெளியே சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நடனம். அப்படி தில்லை மூதூர் ஆடிய திருவடி. அதுக்கப்புறம் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, எத்தனை உயிர் இந்த உலகத்துல யாராலையும் கணக்கு சொல்ல முடியாது. எல்லா உயிர்களையும் படைத்தவன். பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழிற்பெற விளங்கி. நமக்கு 8 குணம் சொல்லியிருப்பாங்க. அதாவது கடவுள் வாழ்த்துல 9வது திருக்குறள்ல, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 குணம் அப்படிங்கிறது தூல வடிவம். ஆனா எண்ணில் குணம், எண்ணற்ற குணங்களை உடையவன் அப்படிங்கிறது சூக்கும வடிவம். அப்படி எண்ணில் பல்குணம் எழிற்பெற விளங்கி, அந்த குணங்களினாலே என்ன சொல்றாரு பாருங்க, மண்ணும் விண்ணும் வானோர் உலகம். இப்ப இதுல எல்லா உலகமும் அடங்கிடுங்க. எத்தனை உலகம் இருக்கோ அத்தனை உலகமும் அடங்கிடும். வள்ளல் பெருமான் சொல்லுவார், அண்ட கோடிகள் அனைத்தும் அரைகணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர் கலை நிறை மணியே. அரைநொடி பொழுதுல எல்லா அண்டங்களுக்கும் போய் வந்துட முடியுமா? அப்படி முடியுமா அப்படின்னா அது ஒளியால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறது. அதனால அப்படிப்பட்ட அண்ட கோடிகள், மாணிக்க வாசகர் சொல்லுவார் 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்வாரு. ஆனா வள்ளல் பெருமான் அண்ட கோடிகள் அப்படின்னு சொல்றாரு. அரை கண பொழுதுல, அரை நொடி பொழுதுல போய் வந்துடலான்றாங்க. அப்படி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம், எல்லா உலகங்களையும் படைத்த பிறகு அப்புறம் ஒரு வரி சொல்றாருங்க. அதாங்க நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய வரி. துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். கல்வியை அவரே தோற்று வைக்கிறாரு, கல்வியை அவரே அழிக்கிறாரு. யாரு? இறைவன். என்னை பொறுத்தவரை நான் சிவன் அப்படின்னு சொல்லுவேன். மற்றவங்க எந்த கடவுளை வணங்குறாங்களோ அந்த கடவுளை நினைச்சுக்கலாம். இப்ப சிவமே மண்ணையும் படைத்தல்ல இருந்து 5 தொழிலையும் செய்கிறது. சிவமே அந்த விண்ணையும் செய்கிறது. அப்புறம் மண்ணும் விண்ணும், இது இல்லாம வானோர் உலகம். இதுக்கெல்லாம் அருட்பெருஞ்சோதி அகவல்ல நிறைய விளக்கம் இருக்குங்க, அதை படிக்கணும். அருட்பெருஞ்சோதி அகவல்ல 600வது வரியில சொல்லியிருப்பாங்க, நாதமாம் அண்டமும் நாதமாம் பிரம்மமும் ஆதரம் வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அந்த அகவல்ல நிறைய தகவல் இருக்கும், நம்ம படிக்கணும் அதை. அது மாதிரி பார்க்கும்போது அவரே கல்வியை தோற்று வைக்கிறார், அவரே கல்வியை அழிக்கிறார். இப்ப என்கிட்ட ஒரு நண்பர் சந்தேகம் கேட்டாரு, தோற்றுவித்த கல்வியை அழிக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேக்குறாரு. தோற்றுவித்த கல்வியை அழிக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்றாரு. இப்ப புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கு, அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. இறைவனை பொறுத்த வரைக்கும் அவரு தோற்றுவித்தாலும் சரி, அதை அழித்தாலும் சரி, ஏத்துக்கிட்டா சொல்லணும், ஆகணும். அங்கெல்லாம் நோ சாய்ஸ், ஸோ நோ நாய்ஸ். அங்க சாய்ஸும் கிடையாது, நாய்ஸும் கிடையாது. அதனால துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் 17 ஆயிடுச்சு. அதனால துண்ணிய கல்வி அப்படின்னா உயிரோடு அறிவோடு நெருக்கமான கல்வியை அவரே தோற்றுவிக்கிறார், அவரே ஒடுக்குகிறார். ஏன் இது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது என்னன்னா, முதல்ல ஒரு கல்வி அது எப்படின்னா மண் ஓட்டால எழுதுனாங்க, வரைஞ்சாங்க.
ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்திருக்கு. இப்ப கம்ப்யூட்டர் வந்த பிறகு அந்த மண் பாண்டங்களால் எழுதக்கூடிய எழுத்து அது இன்னைக்கு தேவையில்லை. ஆனா அதை தோற்றுவித்தவரும் அவர் தான், இன்னைக்கு அது இல்லாம பண்ணினவரும் அவர் தான். நம்ம எல்லாரும் சயின்ஸ் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். சயின்ஸும் இயற்கைக்கு கட்டுப்படும் தானே. அதனால துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும், அழித்த பிறகுதான் அது விரிவாகும். அதனாலதான் இந்த இடத்துல விரிந்தது எழுத்தே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே அ அப்படிங்கிற எழுத்துல இருந்துதான் எல்லா தொழிலையும் இறைவன் செய்கிறான். இறைவன் செய்கிறான்ங்கிற நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை செய்கிறது அப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இததான் இந்த பாட்டுல 4 இடத்துல ஞாலம் 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 4ஐயும் சொல்றதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும். இதை அடுத்தடுத்த நாட்கள்ல சிந்திப்போம், சந்திப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்றேன். நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். நீங்க பேசுனீங்க, கொஞ்ச நேரம் பேசுறதுக்குள்ளே எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குதுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? அப்ப தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அழகேசன் ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாம் இல்லையா? நிறைவு செஞ்சிடோம்மா. வந்த அமையின் பிறகு அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தரம் நிறைவடைகின்றது. 5, 4, 3, 2, 1.